நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தருக்கு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவனை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அடுத்த நாள் அவன்கிட்ட பேச மாட்டாங்க. ரோட்ல அவன்கிட்ட ஒரு மாதிரி தள்ளாடி நடந்தானா அவனை பார்த்தாலே ஒதுங்கி போயிடுவாங்க. குடியார பையன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி திட்டுறப்ப கூட குடியார பையன் அவனை தான் திட்டுவாங்க சின்ன வயசுல. அப்ப குடியாரன்றவனை வந்து அசிங்கமான வார்த்தையெல்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. குடிக்காதே வேணாச்சும் வந்தோம்னா அவனை ஒதுக்கி விட்டுறாங்க இல்லைங்களா? தத்தியா இருப்பான் போலது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பூமர் அங்கிளா இருப்பான் போலதுன்னு சொல்லி ஒதுக்கி விட்டுறாங்க. அப்ப நம்ம இன்னுமே சொசைட்டிக்குள்ள பத்திரமா இருக்க வேண்டிய காலம் தான் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 25-30 வருஷத்துக்கு முன்னால சொசைட்டியே பத்திரமா இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பத்திரமா இருந்தா போதும்ன்றது. இப்போ சொசைட்டி அவ்வளவு பத்திரமா இல்லை. எல்லா பக்கமும் இது வந்து லீகலைஸ் ஆக்கிட்டாங்க. எல்லாருக்கும் இது வந்து ஒரு அடையாளமா மாறிடுச்சு. எப்படி ஒரு டயத்துல சிகரெட் குடிக்கிறது வந்து ஆண்களினுடைய அடையாளமா ஆண்களின் 6வது விரல்னு சொன்னாங்க. அப்படி இருந்தது. இப்போ எப்படியோ அந்த வார்னிங் கீர்னிங்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் சொசைட்டியில் புகையை விட்டுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த சிகரெட்டுக்கு ஈக்குவலாக சரக்கு அடிக்கிறது ஆண்களினுடைய அடையாளம்ன்ற ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் மாறணும். இது வந்து 2000 வருஷமா இருக்கக்கூடிய பழக்கம்ன்றதுனால மனிதர்கள் அதை விட மாட்டாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் இல்லைங்களா? அதை விட மாட்டாங்க. நம்ம தான் வந்து அந்த சமூகத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் பத்திரமா இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதெல்லாம் தவிர்க்கணும். ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னுமே கொஞ்சம் மெனக்கிட்டு தவிர்க்க வேண்டிய அவசியம்.